விஜய் சேதுபதி சார், இவங்க 2 பேருக்கும் பேசிக்கலா ஒரு ப்ராப்ளம் சார். உங்க எதிர்கிட்ட ரொம்ப நேரம் பேசுற நேரத்துல நீங்க 2 வேலை பண்ணுவீங்க. என்னன்னா, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சரி நீங்க ஏதோ நல்ல பதில் சொல்றீங்க உட்கார்ந்துருங்க அப்படின்னுவீங்க. இந்த நேரத்துல நீங்க யாரு திருப்பி அடிக்க மாட்டாங்களோ இல்ல எந்த பாம்பு செத்து போச்சோ அதை திருப்பி போட்டு அடிச்சு பிரயோஜனமே இல்ல சார். கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அந்த பக்கம். இதை விட இன்னும் பெட்டரா சொல்லணும்னா சார், நீங்க இந்த வாரம் என்ன அழகா சாண்ட்ரா கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்கும் போது அவங்க என்ன அழகா வியனா வந்ததுல அவங்களுக்குள்ள இருந்த மனசு இருக்க சந்தோஷமான ஒரு கண்டென்ட் சொன்னதை நீங்க கேட்டு ரசிச்ச அந்த விதத்தை நாங்களும் பார்த்துட்டு தான் சார் இருந்தோம். சார் எந்தெந்த இடத்துல யார் யார நக்கல் பண்ணி யார் யார சர்க்கசம் பண்ணி யார் யார உங்க ஷோ சார் நீங்க செஞ்சதுதான் சார். நீங்க செஞ்சதை யாராச்சும் ஒருத்தங்க விமர்சனம் பண்ணா உங்களுக்கு வருது சார் கோவம். ஆனா அத ஷோலையே வேற வக்கரமா நீங்களும் காமிக்கிறீங்க சார். அது தப்பு சார். இத பிரவீன்ராஜ் சொன்னா அவனுக்கு பட வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, என்ன அவங்க கூட நடிக்க போறதில்ல, நீங்க என் படத்துல நடிக்க போறதில்ல, நம்ம 2 பேருக்கு அது தேவையும் கிடையாது. நீங்க ஏதோ ஒரு ரீச், ஏதோ ஒரு ஹைட், நீங்க ஏதோ ஒரு மலை. ஆனா நீங்க பண்ண தப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க சார். நீங்க இப்ப என்ன ட்ரை பண்றீங்கன்னா, இவங்க 2 பேர் மேலயும் ஒரு பிராண்ட் இமேஜ் எதுக்கு கிரியேட் பண்ண பாக்குறீங்களா? ஃபினாலேக்கு வேற ஏதோ ட்ரை பண்றீங்க, அதுக்கு ஆள் தேடுறீங்க. ஃபினாலேல நீங்க நினைச்ச ஏதோ ஒன்னு டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது கானா வினோத் ஒரு ட்விஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல ஃபர்தரா அந்த வீட்டுக்குள்ள வேற யாரும் எந்த ட்விஸ்டும் நீங்க நினைச்ச ஆளுக்கு வர விடாம பண்ணிடக்கூடாது. குறிப்பா இவங்க 2 பேருக்கு சபரி வர்றதுல விருப்பமே இல்ல. அப்ப சபரி வர விருப்பமே இல்லாத 2 பேரை அடிச்சா சரியா இருக்கும்னு கரெக்டா அடிக்கிறீங்களே விஜய் சேதுபதி சார். ஐயோ, கம்பெனி ரகசியத்தை சொல்லிட்டனோ, சாரி சார். அவ்வளவுதான் சார். சேனல்ல பார்த்து இருப்பாங்க. 3 பக்கம் ஸ்கிரிப்ட் உட்கார்ந்து ஒரு வாரமா எழுதுனா இந்த 17 நிமிஷத்துல எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டாரு.